எங்க 3 ஃபைல் இருக்கு. பண்ணினவங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் அக்செப்டன்ஸ். நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் சந்தித்த சூழ்நிலைகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், மாற்றங்கள் எதுவாக இருந்தாலும் அதை நீங்கள் அக்செப்ட் பண்ண வேண்டிய காலமாக இருக்குது. இப்போ நீங்கள் இருந்த ஒரு சுச்சுவேஷன் அல்லது ஒரு வேலை இல்லாட்டி ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் முடிஞ்சு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான டைம் ஆகிருக்குது. இப்போ ஒரு சேஞ்ச் ஒன்று தேவைப்படுது. நீங்கள் மூவ் ஆன் ஆக வேண்டிய டைம். ரீசெண்டாக நீங்கள் ஏதாவது ஒரு துரோகத்தை சந்திச்சிருக்கலாம், இல்லாட்டி தெரிஞ்ச ஒரு விஷயத்தில் சிக்கி இருந்திருக்கலாம். உங்களுக்கு என்ன நடக்க போகுது, என்ன நடந்ததுன்னு தெரியும், ஆனால் நீங்கள் அதை அக்செப்ட் பண்ணாமல் அதை ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிலையில் இருந்திருப்பீங்க. ஒரு வெளிநாட்டு தொடர் கல்வி அல்லது ஒரு வேலை மாற்றம், இல்லாட்டி நீங்கள் கடல் கடந்து போக வேண்டிய பிரயாணங்கள், ஒரு பிஸ்னஸ் இன்வெஸ்ட்மெண்ட், குடும்பத்தில் ஒரு 3ஆம் நபரால் ஏற்பட்ட துரோகம், மாற்றம் எதுவாக இருந்தாலும் அதுக்கு உங்களுக்கு என்ன செய்ய வேணும் என்று தெரியும். ஆனால் அதை எப்படி செய்கிறது, எங்கே இருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னு தெரியாமல் ஒரு குழப்பத்தில் இருக்கிறீங்க. நிறைய துரோகத்தை பார்த்துட்டேன், நிறைய மாற்றங்களை சந்திச்சிட்டேன், நிறைய தியாகம் செஞ்சிட்டேன், என்னால் எதுக்கு மேலேயே முடியாது என்று ஒரு ஸ்டக்கான மேல்நிலையில் இருக்கீங்கன்னா, சில பேர் கண்ணூறு கண் திருஷ்டின்னு சொல்லி என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு தெரியாமலும் ஒரு குழப்பத்தில் இருக்கலாம். நீங்கள் வாழ்க்கையில் ரொம்பவே கஷ்டமான இக்கட்டான சூழ்நிலைகளை தான் கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களோட வாழ்க்கையை அப்படியே பிரட்டி போட்டு உங்களுக்கு தலைகீழாக கட்டி தொங்க விட்ட ஃபீலில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்கன்னு சொன்னால், இப்போ உங்கள் லைஃப்பை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் பார்க்க வேண்டிய டைம். நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு சூப்பரான, ஸ்ட்ராங்கான, கான்ஃபிடென்டான, சூப்பர் பவர் உள்ள ஒரு பெண். அதே ஒரு ஆணாக இருந்த இந்த ஃபைலை சூஸ் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஒரு ஸ்ட்ராங்கான, என்ன விதமான எமோஷனையும் சரியான முறையில் ஹேண்டில் பண்ணக்கூடிய, அலையே வந்தாலும் அசையாமல் எல்லா பிரச்சனையும் சமாளிக்கக்கூடிய ஆண் தான். இப்போ உங்களுக்கான டைம். இப்போ என்ன நடந்தது, ஏது நடந்தது, ஏன் இப்படியெல்லாம் என்று சொல்லி ஒரு கேள்வி இருக்குன்னு சொன்னால், அந்த கேள்விக்கான பதில் நீங்கள் உங்களுக்குள்ள தேடுறதுக்கான டைம். பாடல் போல தேடலும் ஒரு சுகம்தான். தேடுங்க, கண்ணடைவீங்க. நீங்களே ஒரு பெரிய கடல் தான். உங்களுக்குள்ள நிறைய சக்தி, எனர்ஜி, எமோஷன்ஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு கேள்விக்கான பதில்கள், உங்களுக்கு தேவையான தகவல்கள் எல்லாமே உங்களுக்குள்ளே இருக்குது. நீங்களாம் இன்னும் அதை கண்டுபிடிக்கல. நீங்கள் இப்போ கடந்து வந்த சுச்சுவேஷன் எல்லாமே நீங்கள் யார் என்று உங்களை நீங்கள் அறிஞ்சு கொள்றதுக்காகவும், உங்களோட வாழ்க்கையில் வந்த பிரச்சனைகள் எல்லாமே நீங்கள் சில அனுபவங்களை பெற்றுக்கொள்ள வேணுமென்றதுக்காகவும், நீங்கள் வாழ்க்கையை இன்னொரு விதமான முறையில் பார்க்க வேணும். நீங்கள் இவ்வளோ காலம் பார்த்ததை தாண்டி வேறு விதமான ஒரு ஸ்டைலில் நீங்கள் லைஃப்பை பார்க்க வேணுமென்றதுக்காக தான் சில சுச்சுவேஷனில் நீங்கள் சந்திச்சிருவீங்க உங்களோட லைஃப்பில். ஸோ இதுதான் ஃபைல் 1 சூஸ் பண்ணிடுவங்களுக்கான மெசேஜ். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். ரெசனேட் ஆனால் மட்டும் எடுத்துக்கொள்ளுங்க. ரீடிங் உங்களுக்கு சூட் ஆகிட்டு சொன்னால் காமெண்டில் ரிபிள் 1 டைப் பண்ணுங்கள்.